வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு சிந்தனைக்காக அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் வார்த்தையின் பணி என்ன என்பதனை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக வார்த்தையை வாசிக்கும் விதத்தையும் அதை கேட்கும் விதத்தையும், திருப்பாடல் வழியாக திருச்சட்டம், ஆண்டவருடைய வார்த்தையின் வலிமை, அதனுடைய ஆக்கம் என்ன என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக வார்த்தையின் பல்வேறு பணிகள் ஒரு சமூகத்தில் என்ன என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிப்பினால் என்ன விளைவு உண்டாகிறது என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு நெகேமியா புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே எஸ்ரா அறிஞர் நெகேமியாவினுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை ஜனங்கள் முன்னிலையில் வாசிக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி வாசித்தார் என்பதும், அதை கேட்ட ஜனங்கள் எப்படி கேட்டார்கள், எப்படி அதற்கு பதில் தந்தார்கள் என்பதில் தான் நம்முடைய திரு ஞானம் இருக்கிறது. எஸ்ரா வாசகத்தை வாசிக்கிற பொழுது அவர் உரக்க வாசித்தார். அவர் வாசிக்கிறதை எல்லா ஜனங்களும் செவி கொடுத்து கேட்டார்கள். அவர் உரக்க வாசித்தார், ஜனங்கள் செவி கொடுத்து கேட்டார்கள். அவர்களுடைய முழு செவியும் அவருடைய முழு சிந்தனையும் அவர் என்ன உரைக்கிறாரோ, என்ன வாசிக்கிறாரோ அதிலே தான் இருந்தது. அதனாலே அவர்கள் உரக்க வாசிக்கிறதற்கு செவி கொடுத்தார்கள். எஸ்ரா கடவுளை வாழ்த்த மக்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்றார்கள். அவர் வாசிக்கிற பொழுது இவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்றார்கள். அவர் வாசிக்கிற பொழுது புரியும்படி தெளிவாகவும் பொருளோடு கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். அவர் வாசிக்கிற பொழுது புரிகிறபடி வாசித்தார். அவர் வாசிக்கிற பொழுது தெளிவாக வாசித்தார். அவர் வாசிக்கிற பொழுது பொருளோடு வாசித்தார். கடவுளின் திருச்சட்டத்தை அவர் உரக்க வாசித்தார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். திருச்சட்டத்தை ஜனங்கள் கேட்டதிலிருந்து கதறி அழுதார்கள் என்று நாம் கடைசியாய் அங்கே வாசிக்க நாம் கேட்கிறோம். நாம் இந்த நாளிலே வாசகத்தை வாசிக்க கோவில்களிலும் ஆலயங்களிலும் கேட்கிற பொழுது நாம் இந்த காரியத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கிறதற்கு நம்முடைய செவிகள் இணைந்திருக்கிறதா? அவர்கள் வாசிக்க வாசிக்க நாம் கடவுளை ஆமென் 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 என்று சொல்லி வாழ்த்துகிறோமா? அவர்கள் வாசிக்கிறதனுடைய வாசிப்பு நமக்கு தெளிவாய் இருக்கிறதா? நாம் திருச்சட்டத்தை கேட்கிற பொழுது அழுகிறோமா? இந்த ஒற்றை வாசகத்தை கொண்டு ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் நேரத்தையும் காலத்தையும் கருதி மிக சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்லுகிறேன். நாம் இந்த வாசகத்தை கோவில்களில் கேட்கிற பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய தனி அறையில் நாம் வாசிக்கிற பொழுது அதை உரக்க வாசிக்கிறோமா? உரக்க வாசிக்கிறோம் என்றால் வெறும் சத்தத்தோடு வாசிக்கிறது அல்ல, அது நெஞ்சிலே உரைக்கும்படி வாசிக்கிறோமா? நம்முடைய சரீரத்திலே அது உரைக்கும்படி வாசிக்கிறோமா? நாம் வாசிக்கிறதை நம்முடைய செவிகள் கேட்கிறதா? நம்முடைய செவிகள் என்றால் இருதயம், அதை கேட்கும் சத்தத்தை கேட்கும் மனம் அதை கேட்கிறதா? அல்லது நம்முடைய இருதயத்தின் செவிகள் வேறெங்கிலும் இருக்கிறதா? நாம் வாசிக்கிற வார்த்தைகளுக்கு நாமே ஆமென் ஆமென் என்று சொல்லுகிறோமா? நாம் வாசிக்கிறது நமக்கு புரிகிறதா? நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்கிற பொருள் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்படி நாம் திருச்சட்டத்தை வாசிக்கிற பொழுது, அவருடைய வாசகத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது, நாம் பாவம் பண்ணினோம் என்றால் பாவத்திற்கான அழுகையும், சந்தோஷமான காரியங்களை செய்திருந்தோம் என்றால் மகிழ்ச்சியின் அழுகையும் நமக்கு உண்டாய் இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த வாசகம் விடுகிற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார்கள், அவர்கள் வாசகத்தை கேட்டு அழுதிருந்தபடியினாலே இது ஆண்டவருடைய நாள், நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், அதனாலே உண்டும் குடித்தும் மகிழ்வோடு இருங்கள் என்று சொல்லி அந்த வாசகம் விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறபடியினாலே நாம் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரிடத்திலே நல்ல உணவை உண்ண வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு முதல் வாசகத்தின் வழியாக கற்றுத்தருகிறார். திருப்பாடல் தெள்ள தெளிவாக உரைக்கிறது. இதை காட்டிலும் தெளிவாக எந்த வாசகமும் இருக்க போகிறதில்லை என்கிறது என்னுடைய ஞானம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவானது. ஆண்டவருடைய வார்த்தை புத்துயிர் அளிக்கிறது. அவருடைய திருச்சட்டம் நம்பத்தக்க ஒழுங்குமுறைகளை உடையது. அது எளியவருக்கு ஞானத்தை அளிக்கிறது. அந்த ஆண்டவருடைய வார்த்தையும் திருச்சட்டமும் மிகவும் சரியானவை. அது ஜனங்களையும் உயிர்களையும் மகிழ்விக்கிறது. அது சகலருக்கும் ஒளிமயமான சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறது. அது நம்முடைய கண்களை ஒளிர்விக்கிறதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையும் சட்டமும் தூயதும் நிலையானதும் உண்மையானதும் முற்றிலும் முற்றிலும் நீதியானது என்று வேதம் நமக்கு இந்த நாளிலே கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிற பொழுது இந்த மார்க்கம் அந்த மார்க்கம், அந்த டிரான்ஸ்லேஷன், இந்த மொழிபெயர்ப்பு என்று அல்ல. நீ எந்த வாசகத்தை வாசித்தாலும், ஆண்டவருடைய நாமத்திலே எந்த வார்த்தையை நீ வாசித்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும் என்று சொன்னால், நீ வாசிக்கிற வாசகத்திலே 99.999% வார்த்தைகளும் தவறாயிருந்தாலும் அந்த 0.001% வார்த்தை இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை நிலையானது, உன்னை புத்துயிர் அளிக்கிறது, நிறைவானது, உனக்கு புத்துயிர் அளிக்கிறது, நம்பத்தக்க ஒழுங்குமுறைகளை அது கற்பிக்கிறது. அது எளியவருக்கு ஞானத்தை அளிக்கிறது. சரியானதை போதித்து நம்மை மகிழ்வித்து நம்மை ஒளியுடையவர்களாய் மாற்றுகிறது. அது தூய்மையாய் இருக்கிறதுனாலே நாம் தூய்மையுடையவர்களாய் மாறுகிறோம். அது நிலையானதாய் இருக்கிறதுனாலே நாம் நிலையுள்ளவர்களாய் மாறுகிறோம். அது உண்மையாய் இருக்கிறதுனாலே நாம் உண்மையுள்ளவர்களாய் மாறுகிறோம். அது நீதியுடையதாய் இருக்கிறதுனால நாம் நீதியை நடப்பிக்கிறவர்களாய் மாறுகிறோம் என்று இந்த நாளின் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாயின் வார்த்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளிலே இந்த வாசகங்கள் தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே அந்த பாடலாசிரியர் முடிக்கிற பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை, என்னுடைய வாயின் வார்த்தை உமக்கு ஏற்றதாயும் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்ததாயும் இருப்பதாக என்று முடிக்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கேட்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே திருச்சட்டம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. இரண்டாவது வாசகத்திலே பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது, இந்த வாசகம் இந்த நாளுக்குரிய கருத்தாழ்மைக்கு ஏற்றதாக இல்லாதது போல தோன்றினாலும் ஆண்டவர் மிக தெளிவாக உணர்த்துகிறார். வார்த்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வார்த்தை எப்படி வேணாலும் இருக்கலாம். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல என்று ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படித்தான் வார்த்தை இருக்க வேண்டும் என்று அல்ல. எப்படியானாலும் வார்த்தை இருக்கக்கூடும். அது எவ்வகை வார்த்தையாகவும் இருக்கக்கூடும். ஓர் உறுப்பு மற்ற ஒரு உறுப்பை மறுப்பதில்லை. ஒரு வார்த்தை மற்ற வார்த்தையை மறுக்கிறதில்லை. கடவுள்தான் வெவ்வேறு உறுப்புகளை உடலின் தேவைக்காக உண்டு பண்ணினார். வாக்குக்கும் 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 ஆண்டவர் வார்த்தைகளை உண்டு பண்ணினதற்கான காரணம், வெவ்வேறு வார்த்தைகளை உண்டு பண்ணினதற்கான காரணம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இடத்திலே ஒரு தேவை இருக்கிறது. அதனாலே அந்தந்த தேவைக்காக கடவுள்தான் வெவ்வேறு வார்த்தைகளை வெவ்வேறு தேவை கண்டு
உண்டு பண்ணினார். ஒவ்வொரு உறுப்பும் மற்றதின் மீது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு பெறும்படியாக இப்படி அவர் உண்டு பண்ணினார். அறிவிக்கப்படுகிற வார்த்தையோ, கேட்கிற வார்த்தையோ, வாசிக்கிற வார்த்தையோ அதன் காரியங்களை செய்யும்படியாக ஒரு இடத்திலே அது இன்பத்திற்கும் ஒரு இடத்திலே அது துன்பத்திற்கும், ஒரு நாளிலே அது இன்பத்திற்கும் மறுநாளிலே அது துன்பத்திற்கும், ஒரு நாளிலே அது கட்டுவதற்கும் ஒரு நாளிலே அது அவிழ்ப்பதற்கும், ஒரு நாளிலே அது ஏற்படுத்துவதற்கும் ஒரு நாளிலே அது தள்ளிவிடுகிறதற்குமான பல்வேறு பணிகளுக்குமாக ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். உடலின் உறுப்புகள் பலவாய் இருந்தாலும் எல்லா உறுப்புகளும் உடலின் ஒற்றை நிலைப்பாட்டிற்காக செயல்படுகிறது போல வார்த்தைகள் பலவாய் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரே நோக்கத்திற்காகத்தான் செயல்படுகிறது என்கிறது. உறுப்புகள் தனி தனி பணிகள் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பணி தரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை அந்த வார்த்தை செய்யும். வார்த்தை பணியை கொண்டிருக்கிறது. வார்த்தை தான் வாழ்வை உண்டு பண்ணுகிறது. அதனாலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு வாழ்வும் இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு மிக தெளிவாக 2வது வாசகத்தின் வழியாக கற்றுத் தருகிறார். நற்செய்தி வாசகத்திலே நாம் மிக முக்கியமான பரிச்சயமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்திற்கு வந்து அங்கே கொடுக்கப்பட்ட ஏட்டுச் சுருளை வழக்கம் போல அவர் வாசிக்கிறார். அவர் வாசிக்கிறது வழக்கம் போல அவர் தொழுகை கூடத்திற்கு வந்து அவர் அங்கே வாசிக்கிறார். அவர் வாசிக்கிற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வாசகம் தான் இன்று உனக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி உன்மேல் இருக்கிறது, என் மேல் இருக்கிறது, ஏனெனில் அவர் உன்னையும் என்னையும் அருள் பொழிவு செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய ஆவி உன்னுள் இருக்கிறது, என்னுள் இருக்கிறது, சகல உயிர்களுக்கும் இருக்கிறது. அவர் நம்மை அவருடைய ஞானத்தினாலே அருள் பொழிவு செய்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏன் அவர் அருள் பொழிவு செய்து அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை 2 பகுதியாக நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த வார்த்தை எனக்குள்ளாய் செய்கிற செயல். 2வதாக இந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்துகிறதினாலே என்னை சார்ந்திருக்கிற இடங்களுக்கு அது செய்கிற செயல். ஏழைகளுக்கு அது நற்செய்தி அறிவிக்கிறது. சிறைப்பட்டோருக்கு விடுதலை தருகிறது. பார்வையற்றோருக்கு பார்வையை தருகிறது. ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புகிறது. ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை இந்த வாக்குகள் அறிவிக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வாசிக்கிறார். நாம் வாசிக்கிற வாசகம், கேட்கிற வாசகம், நமக்கு தரப்படுகிற காரியங்கள் எல்லாம் நாம் ஏழைகளாய் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு நல்ல செய்தியை தருகிறது. பணத்தில் நிமித்தம் அல்ல ஏழ்மை என்கிறது. வாழ்வின் எல்லா எல்கையிலும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறதா? நீ செல்வந்தன். மகிழ்ச்சி இல்லாத இடங்கள் எல்லாமே ஏழ்மையுடைய இடங்களாய் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது ஆண்டவரிலே உன்னிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இந்த உலகத்தான் காண்பிக்கிற மகிழ்ச்சி அல்ல. நிம்மதியோடும் பேருவகையோடும் பேராண்மையோடும் பெருவாழ்வு வாழுகிறது என்பது மாளிகையிலும் கூட கோபுரங்களிலும் அல்ல, அது நம்முடைய மனதில் இருக்கிறது. ஆக நமக்கு அது நற்செய்தி அறிவிக்கிறது. நாம் அறிவிக்கிற நற்செய்தி அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லித் தருகிறது. நம்முடைய சிறைப்பட்டிருக்கிற இடங்களிலே அது நமக்கு விடுதலை தருகிறது. நம்முடைய வார்த்தை சென்று சிறைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுகிறது. இது சிறைப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் சிறைச்சாலையை மாத்திரம் அல்ல சகோதரனே, சகோதரியே. இந்த சிறைச்சாலை என்று சொல்லுகிறது இது மனதின் அகத்தில் இருக்கிற சிறைச்சாலை. மனதிற்குள்ளே நிறைய பேர் சிறைச்சாலைகளில் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பண்ணுகிறேன், கட்டுக்களில் இருந்து விடுதலை பண்ணுகிறேன். பார்வையற்றோருக்கு பார்வை என்று எங்கே சொல்லுகிறது? இது வரும் குருடரையும் கண் பார்வையற்றரையும் மாத்திரம் எங்கு பேசுகிறது அல்ல. பார்க்க வேண்டியது சரியாய் பார்க்க தெரியாதவனுக்கு, நல்ல பார்வை இல்லாதவனுக்கு, கண்ணின் பார்வையை அல்ல இங்கே சொல்லப்படுகிறது, மனதின் பார்வை. மனதின் பார்வையற்றவனுக்கு, மன பார்வையற்றவனுக்கு பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய விதமாய், நோக்க வேண்டிய விதமாய் நோக்கும்படியான பார்வை. ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பும். என்னை நான் ஒடுக்கினால் அது என்னை விடுதலை செய்யும். இன்னொருவன் என்னை ஒடுக்க நினைத்தால் அவனை அது விடுதலை செய்யும், என்னையும் அது விடுதலை செய்யும். ஒடுக்கப்பட்டிருக்கிறோரை விடுதலை செய்து அனுப்பும்.
ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு, ஆண்டவருடைய அருள் தரும் நேரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அருள் தருகிற நேரம் இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரம், செழிப்பின் நேரம், மகிழ்ச்சியின் நேரம், மாட்சிமையின் நேரம், மகிமையின் நேரம், மேன்மையின் நேரம். எது எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை அது உனக்கு அறிவிக்கும். இந்த வாக்குத்தான் உனக்கும் எனக்கும் ஆண்டவராலே இந்த நாளிலே தரப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு வாசகங்கள் வழியாக சொல்லி தந்தது, மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கொண்டிருக்க வேண்டும், அதுவும் நமக்குள்ளாய் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார வாசகங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற விதத்தில் வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கும் வார்த்தைக்கும் வலிமை உண்டாயிருக்கிறது. ஆண்டவருடைய திருச்சட்டம் பல்வேறு பணிகளை வெவ்வேறு விதமாய் நமக்குள்ளே செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற பொழுது நமக்குள்ளும் நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இந்த உலக அனைத்திற்குமான விளைவுகளை அது உண்டு பண்ணுகிறது என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மை தங்கிய வாசகத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரத்திலே நாங்கள் வாசித்து அறிந்து கொண்டதன்படி ஆண்டவரே, மன மகிழ்ச்சியா இருக்க கட்டளையிட்ட நீர் ஆண்டவரே, இந்த வாரத்தின் வழியாக ஆண்டவரே அப்பா வார்த்தையின் வலிமையை நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே. மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை எங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தையின் அருமையை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு போதிக்கிறதினாலே நன்றி ஆண்டவரே. அப்பா வாசிக்கிற வாசகங்களை நாங்கள் தெளிவாய் நிதானத்தோடு செவி கொடுத்து கேட்கவும் ஆண்டவரே, கேட்கிற வார்த்தைக்கு நாங்கள் ஆமென் என்று சொல்லவும் ஆண்டவரே, அது எங்களுக்குள்ளே புரியும்படி, தெளிவாக புரியும்படி, பொருளோடு புரியும்படி திருச்சட்டத்தையும் திருவார்த்தையும் வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே உண்டாகியிருக்கும்படியாக ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறதினாலே மகிழ்ச்சியினாலும் துன்பத்தினாலும் அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்வு அடையும்படியாக நீர் எங்களுக்கு கற்பிக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை நிறைவுள்ளவர்களாக்கி எங்களுக்கு புத்துயிரளித்து எங்களுக்கு நம்பத்தக்க ஒழுங்குமுறைகளை கற்பித்து ஞானத்தை அளித்து எங்களை சரியானவர்களாய் மாற்றி எங்களை மகிழ்வித்து எங்களுக்கு ஒளிமயமானதை தந்து ஆண்டவரே அப்பா எங்களுடைய பார்வைக்கு உண்டாக்கி ஆண்டவரே எங்களை தூய்மையுள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவரே நிலையுள்ளவர்களும் உண்மை உள்ளவர்களும் நீதி உள்ளவர்களுமாய் மாற்றுகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அதற்கான பணியை செய்கிற வதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வாசிக்கப்பட்ட வார்த்தையும் வாசிக்கிற வாசகங்களும் ஆண்டவரே அப்பா நல்ல செய்தியாகவும் விடுதலை தருகிறதாகவும் நேர்த்தியுடைய பார்வை உடையதாகவும் விடுதலையும் ஆட்சியும் மாட்சியும் எங்களுக்கு தருகிறதாய் செழிப்பையும் வல்லமையும் தருகிறதாய் தேவரீர் எங்களை மாற்றியிருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.